வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேரு இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்ல. இந்த சரீரம் கர்த்தர் தங்குற ஆலயம்னு வேதம் சொல்லுது. 100 வருஷம் வாழ வேண்டியவங்க 80 வருஷம் 60 வருஷம்னு தன்னோட ஆயுசு நாட்களை அவங்களே குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்ல உணவுகளை சாப்பிட்டு நல்ல சரீரத்தை அக்கறையோடு கூட கவனித்து கொள்ளுகிற வெகு சிலர் தான். அநேகர் இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. நீ சுகமா இருக்கணும், அதான் எனக்கு விருப்பம். என் மகளே, நீ வியாதியெல்லாம் இல்லாமல் சுகமாக ஆரோக்கியமாக இருக்கணும். என் மகனே, நீ ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறதுனால கட்டாயம் நமக்கு சுகம் தந்து விடுவார். நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கணும். அதே நேரத்தில் நம்முடைய உடம்பை கவனிக்கணும், சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும். பெருந்தினிக்காரங்களாக நம்ம இருக்கக்கூடாது, நம்ம வயிறு குப்பைன்னு சொல்லி இருக்கக்கூடாது. நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயத்தை நம்ம கெடுக்கக்கூடாது. அன்பான இனியலரும் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பெண்கள் மத்தியில் எழுப்புதல் வர வேண்டும் என்ற தரிசனத்தோடு ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த இனியலரும் நிகழ்ச்சி. இந்த நாளிலும் சரீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். நம்முடைய சரீரம் தேவனால் கொடுக்கப்பட்டதும் தேவனுக்குரியதுமா இருக்கிறது. தேவனுடைய ஆலயமா இருக்கிற நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருடைய கடமையா இருக்கு. சிலர் தன்னுடைய இளமை பருவத்துல அவங்க உணவு பழக்க வழக்கத்துல கவனம் செலுத்தாமலும் சரியான நேரத்துக்கு தூங்காமலும் இருந்து அவங்க சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கடினமா வேலை செஞ்சு பணம் சம்பாதிப்பாங்க. ஆனா கொஞ்சம் வயசு கூடினதும் உங்க சரீரத்துல பல வியாதிகள் வந்து அனைத்து பணத்தையும் மருத்துவத்திற்கே செலவழிப்பாங்க. அநேகர் தங்கள் சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால இளம் வயசுலேயே அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் பலனையும் இழந்து அவங்க சந்தோஷமா வாழ முடியாம, அவங்க நினைச்ச குறிக்கோளை அடையவும் முடியாம சோர்ந்து போயிடுறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் ஆரோக்கியமான வாழ்வை பெற்றுக்கொள்வோம். இப்பொழுதும் என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல என்று நம் சகோதரிகளோடு இணைந்து நம் தேவாதி தேவனை துதித்து பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இந்த இனியலரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு நம் வாழ்க்கையில் அவர் காண்பித்த கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது. அநேக நாட்கள் துக்கத்தோடு இந்த நேரத்தில் இப்படி சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கும்போது ஆண்டவர் தாமே நம்மை நோக்கி பார்த்து இப்படி கரம் பிடித்து தூக்கினாரே, அந்த அன்புக்காக ஆண்டவரை துதித்து பாட நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இப்படி வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலைகளில் கீழே விழுந்து கிடக்கும்போது துன்பமான நேரத்தில் அவர் நம்முடைய வாழ்க்கையில சரிப்படுத்தி இருக்கிறாரே, அவர் ஆனந்தத்தை சந்தோஷத்தை கொடுத்து நடத்தி இருக்கிறாருல்ல. இந்த நேரத்தில் அவர் நம்மை நினைப்பதற்கு நம்ம ஏமாத்துறோங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு வரணும், நம்மை பார்க்கணும், நம்மை தேடணும், நம்மை விசாரிக்கணும்னு சொல்லி அவர் இறங்கி வந்திருக்கிறாரே. அந்த அன்புக்கு நம்ம தகுதியானவங்க அல்ல, ஆனாலும் அவருடைய அன்பு நிமித்தமாக நம்மை தேடி வந்து ரட்சித்திருக்கிறார். அந்த இயேசுவை துதித்து பாடலாமா? என் வாழ்வில் செய்த நன்மைகள் அநேகமப்பா, ஆண்டவர் அதுக்கு நான் தகுதியானவங்க அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் நீர் தான் கிருபை தந்திருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஆச்சரியமான தேவன். இதை சொல்லி ஆண்டவரை துதிக்கலாமா? என்னுடைய வாழ்க்கையில் அதிசயமான ஒரு தேவன் இயேசு, இதை சொல்லி ஆண்டவரை மனதார துதிக்கலாமா? வீடுகள் இருக்கிற இடங்களை நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருப்போம்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வை உயர்த்தியவர் இயேசு. ஆச்சரியமான தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறாரே. இதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம சேர்ந்து பாடுவோம். ஆமென். வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை.
ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் ஆச்சரியமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் ஆச்சரியமான தேவனை பார்த்து கரங்களை உயர்த்தி என் வாழ்க்கையில நீங்க அற்புதமானவரப்பா, நீங்க ஆச்சரியமான தேவனை சொல்லி எப்படி மனதார ஆண்டவரை துதிக்கலாம். ஆமெனப்பா. அவர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மையை நினைத்து பார்த்து ஒரு விஷயம் கூட ஆச்சரியமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆமென். சறுக்களிலும் கண்ணீரும் நிறைந்த வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த எப்போதுமே கண்ணீர். இரவுல படுக்கும்போது தனிமையா இருக்கும்போது எல்லா நேரத்திலும் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறீங்களா? இந்த துன்பத்தை கண்ட நாட்களுக்கு உங்களை சரியாக மகிழ பண்ணுகிற தேவன் உங்க பக்கத்துல இருக்கிறார். நீங்க துதிக்கிற நேரத்திலேயே, நீங்க ஆரம்ப நேரத்திலேயே இயேசுவே என்று அழைக்கும் போதே உங்க பக்கத்துல வந்து விட்டார். உங்க கண்ணீருக்கு பதிலாக, நீங்க துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக சரியாக உங்களை மகிழ பண்ண போகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரை துதிக்கிறீங்களா? ஆண்டவரே, என்னை மகிழ பண்ணுகிற தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லி கண்ணீரின் பாதையை எல்லாவற்றையும் களிப்பாய் மாற்றுகிற தேவன், கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிற தேவன். ஆண்டவரை ஸ்தோத்திரத்தோடு நன்றி செலுத்தலாமா? ஆமென். Thank you, Jesus. சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு ஆமென். சரியாக என்னை மகிழ செய்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் சந்தோஷத்தோடு ஆண்டவரை துதிக்கலாம். ஆச்சரியமானவரே என்று சொல்லி. ஆமென். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் மாறாமலே மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே என் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே. நான் உண்மையை நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி அப்படி கண்களை மூடி, இடங்கள்ல கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஒரு பக்கத்துல எங்கேயே பார்க்க வேண்டாம். இயேசு மாத்திரம், இயேசுப்பா மாத்திரம் கண் கொண்டாக நிறுத்தி ஆச்சரியமான
நோக்கி பார்த்தப்பா உண்மையே நம்பி இருப்பேன்னு சொல்றீங்களா? அவர் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறாரே. ஆமே. 100க்கு 100 உண்மையே நம்புவேன்னு சொல்லி. ஆமே. நாட்களில் உம்மை நம்பிடுவே. என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. அலைச்சல்களை என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் ஆமே காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. இயேசுப்பா, இங்க கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிற தேவனே அப்பா, இத்தனை நாட்கள் நாங்கள் வடித்த கண்ணீருக்கும் துன்பத்தை கண்ட நாட்களுக்கப்பா நீங்க சரியாக எங்களை மகிழ பண்ணுகிற தேவன். இந்த விசுவாசத்தோடப்பா உண்மையே சார்ந்து இருக்கிறோம். 100க்கு 100 உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். இனிய இல்லறம் நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன் என்று நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து அவரே சார்ந்து கொள்ளும்போது எதுவும் நம்மை அசைப்பதில்லை, எந்த சத்துருவும் நம்மை மேற்கொள்வதில்லை. இப்பொழுதும் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜோதியா கர்நாடகம் பார்க்கலாமா? இனிய இல்லறம் ஓ பெண்ணே ஒரு சாலினா ஜோதியக்கா. எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க? ஆண்டவரோட கிருபையால நல்லா இருக்கேங்க. ஒரு குட் நியூஸ்மா. என்ன விஷயங்க? ஊருக்கு வர போறீங்களா? அது இல்லம்மா. இல்லையா? இல்ல, உனக்கு அது மட்டும் தான் நல்ல செய்தி, அப்படிதானே? எனக்கு அதுதான் நல்ல செய்தி. சரி சரி சொல்லுங்க, உடனே அமைதி ஆயிடுவீங்க. நீங்க வந்தா எனக்கு சந்தோஷம் தானேங்க, அததான் சொல்ல வந்தேன். சரிம்மா, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லம்மா, சேலரியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சந்தோஷங்க. ஊருக்கு எப்போ வருவீங்க? பாரு,
மறுபடியும் எங்க வரேன்னு. வேற என்னங்க சொல்ல? ப்ரமோஷன் கிடைச்சதால இன்னும் 6 மாசத்துக்கு வீட்டுக்கு வர முடியாது அதானே? கோபப்படாத சுபி. போங்கங்க, நான் வேற என்ன செய்ய? சரி விடுமா, சீக்கிரமா வர பாக்குறேன். சரிங்க. என்ன ரேகாக்கா அடிக்கிறாங்க? அக்கா, என்ன ரேகாக்கா பதட்டமா பேசுறீங்க? அக்கா நானும் என் கணவரும் பிள்ளைய கூட்டிக்கிட்டு வெளியூருக்கு வந்துட்டோம். சரிக்கா. அப்பாவுக்கு போன் அடிக்கிறோம், அப்பா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை சைலண்ட்ல போட்டிருப்பாங்களா இருக்கும். அப்படி இல்லக்கா, இன்னைக்கு காலையில இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கேன், அவங்க போனை எடுக்கல. அக்கா என்னக்கா சொல்றீங்க? அதான்க்கா எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு போய் என்னன்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்றீங்களா? சரிக்கா, நான் இப்பவே போறேன். ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க நிறுத்துங்க, ஆட்டோ வருமா? ஏறுங்கம்மா. இங்கதான். ஏக்கா பைசா? கொஞ்ச நேரம் இருங்க, இப்ப வந்துடுறேன். அண்ணே அண்ணே, என்ன பண்றது? என்ன சுபி, என்ன விஷயம்மா? நீங்க எங்கண்ணா இருக்கீங்க? வீட்டுக்குள்ளதான். முதல்ல கதவை திறந்து வெளியில வாங்க. ஏம்மா, என்னாச்சு? நீங்க வெளியில வாங்க, நான் சொல்றேன். தேங்க்ஸ். சரிக்கா. உள்ள வா சுபி. என்னாச்சுன்னு? எதுக்கு நீங்க போன் எடுக்கல? ரேகாக்கா எத்தனை முறை உங்களுக்கு அடிச்சிருக்காங்க, அம்மா எத்தனை முறை உங்களுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க, ஒருத்தரோட போனையும் நீங்க எடுக்கல. நானும் வெளியில நின்னுட்டு எவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? அது நேத்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா, மாத்திரை போட்டு படுத்துட்டேன். என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கடைசியா நீ போன் அடிக்கிற சத்தம் தான் என் காதுல விழுந்துச்சு. என்னப்பா சொல்றீங்க? ஹலோ அப்பா, ஏன்பா போன் எடுக்கல? இல்லம்மா, போனை சைலண்ட்ல போட்டிருந்தேன், அதனால கவனிக்காம விட்டுட்டேன். நாங்க ரொம்ப பயந்துட்டோம்ப்பா. அப்பாவுக்கு ஒண்ணும் இல்லடா, அப்பா நல்லாதான் இருக்கேன். உண்மையை சொல்லுங்கப்பா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? உண்மையதான் சொல்றேன், அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல. சுபி வேற அறக்க பறக்க ஓடி வந்திருக்கா. நீங்க போன் எடுக்கலன்னு உடனே நான் தான் போய் அப்பாவை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். நீங்க சந்தோஷமா ட்ரிப்பை முடிச்சிட்டு வாங்க, ஒன்னும் பதட்டப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், சரியா? சரிப்பா, இன்னொரு தடவை நீங்க போனை சைலண்ட்ல போடாதீங்க. சரிம்மா. அண்ணே, எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா தான் இருக்கு.
நீங்க கிளம்பி வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க நல்லா தான் இருக்கீங்க, ஆனாலும் எனக்காக ஹாஸ்பிட்டல் வாங்க. ஒரு சின்ன செக்கப் பண்ணிட்டு வந்துருவோம். ம், சரிம்மா. அக்கா, என்ன சுபி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன்க்கா. என்ன விஷயமா? நம்ம ரேகாக்கா இருக்காங்கல்ல, ஆ, ஆமா. அவங்க அப்பாவுக்கு உடம்புல சில பிரச்சனைகள் இருக்கு. டாக்டர் சொல்றாங்க, ஆனா இது அவங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் அவங்க உடம்பையும் கவனிச்சுக்க சொல்லுங்க. மற்ற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதால அவங்க ஹெல்த் அவங்க பாத்துக்கிறது இல்லக்கா. இத நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் பேசுங்கக்கா. கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டீங்களே. இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. இப்ப ஹெல்த் பரவாயில்லையான்னு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா. அவங்க கொடுக்குற டேப்லெட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் உடம்பையும் கவனிச்சுக்கோங்கண்ணா. உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்லணும்னு அவசியம் இல்ல, ஆனா இந்த விஷயத்துல கண்டிப்பா பேச வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். இன்னைக்கு நிறைய பேரு இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்ல. இந்த சரீரம் கர்த்தர் தங்குற ஆலயம்னு வேதம் சொல்லுது. அப்ப இந்த சரீரத்தை எவ்வளவு பத்திரமா பாதுகாப்பா வைக்கணும்னு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க, வாக்கிங் போறாங்க, வாக்கிங் போயிட்டு வந்துட்டு டீயும் வடையும் சாப்பிடுறாங்க. எப்ப பார்த்தாலும் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, குடிக்கிறாங்க, நைட்டு சரியா தூங்குறதே இல்ல, அளவுக்கு மீறின உணவு பழக்கம். இப்படி இந்த சரீரத்தை பல விதத்துல கெடுத்துக்கிட்டே இருக்காங்க. 100 வருஷம் வாழ வேண்டியவங்க 80 வருஷம் 60 வருஷம்னு தன்னோட ஆயுசு நாட்களை அவங்களே குறைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சரீரத்தை குறிச்சு அக்கறை இல்லாம இருந்துட்டீங்களே. மத்த காரியம், வெளியே இருக்கிற விஷயம் இப்படின்னு எல்லாத்துக்கும் கவனம் செலுத்தி செலுத்தி சரியா சாப்பிடாம சரியா தூங்காம ரெஸ்ட் எடுக்காம இருந்துட்டீங்களே. சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். உங்க உடம்பு நல்லா இருந்தா தானே உங்களை வச்சு கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை செய்ய முடியும். அண்ணே, நீங்க மத்தவங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறீங்க, ஓடி ஓடி உதவி பண்றீங்க, அது நல்லதுதான். ஆனா அதே அளவுக்கு உங்க சரீரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்கண்ணே. போதுமான அளவுக்கு ரெஸ்ட் எடுங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆலயமாகிய நம்ம சரீரம் கெட்டு போகிறத கர்த்தர் விரும்பலன்னு தானே அர்த்தம். எனக்காக இன்னையில இருந்து உங்க உடம்பு மேலையும் அக்கறை வைங்க. சரிம்மா, எனக்கு இப்போ புரியுது. கர்த்தர் கொடுத்த இந்த சரீரத்தையும் கவனிக்கிறத சில பாடத்தின் மூலமா கத்துக்கிட்டம்மா.
ஜோதிக நாடகம் பார்த்தீங்களா? நம்முடைய சரீரத்தின் முக்கியத்துவத்தை குறித்து அறிந்து கொண்டீங்களா? இப்பொழுது நம்ம ஜெபிக்க போறோம். உங்க வீடுகளில் எழும்பும் ஜெப சத்தத்தை தேவன் கவனமாக கேட்டு உங்களுடைய குடும்பங்களிலும் தேசங்களிலும் அற்புதங்களை செய்வார். விசுவாசத்தோடு நம் சகோதரிகளோடு இருந்து ஜெபிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த இனியிலரம் நிகழ்ச்சியில் நாம் இணைந்து செபிக்க போகிறோம். இல்லை, நீங்களும் ரெடியாக வந்திருக்கிறீங்க. நம்ம ஒவ்வொரு வாரம் செபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இல்லை, நம்ம வழி நடத்துகிறதை நம்ம பார்க்குறோம், அனுபவிக்கிறோம். இந்த நாளிலும் நம்ம எந்த தலைப்பில் எந்த காரியத்திற்காக நம்ம செபிக்க போகிறோம்னா, சரீரத்திற்கும் அக்கறை கொடுங்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல தலைப்பு. இந்த கடைசி காலம், இது அவசரமான உலகம், இல்லை அவசரமான ஒரு எல்லாரும் ஓடிட்டுருக்கிற ஒரு காலம். இந்த காலத்தில் நமக்கு கர்த்தர் கொடுத்த இந்த சரீரத்தில் அக்கறை காட்டுகிறவர்களாய் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான், இல்லையா? நல்ல உணவுகளை சாப்பிட்டு நல்ல சரீரத்தை அக்கறையோடு கூட கவனித்து கொள்ளுகிறோம் வெகு சிலர் தான். பெண்கள் சமைப்பதில்லை, உடனே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அது இதுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றாங்க. இதெல்லாம் எது? உடல் நலத்துக்கு கேடை உண்டாக்குறது. சுவைங்கிற பேரில் கண்டதை சாப்பிட்றது. உணவு கட்டுப்பாடு இல்லை. அநேக பிள்ளைகளை பார்க்கும் பொழுது பரிதாபப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பாருங்கள். இன்றைக்கே வியாதினா இவன் இன்னும் எத்தனை காலம் வாழ போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே உண்டாகுது. இப்படி இருக்கிறீங்களா? இந்த இனியிலர நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்களுடைய குடும்பத்தில் கூட சமைச்சு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சமைச்சு சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றவங்களா இருக்கலாம், அல்லது ஏதோ கடைமுறைக்கு செய்கிறவங்களா இருக்கலாம். இப்படியெல்லாம் இருந்தால் நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறபடினாலதான் இதை சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் ஒரு ஜெப குறிப்பா அப்படின்னா, ஆமாம், இது நம்முடைய கர்த்தர் தந்த சரீரம், நம்முடைய ஆலயம் இல்லை, அதை கர்த்தருடைய ஆலயம் இல்லை, இதை பாதுகாப்பாக வச்சுருக்கணும், இல்லையா? அதனால தான் கர்த்தர் நம்ம மீது அக்கறையே உள்ளவராக இருக்கிறபடினால, நம்ம மீது அன்புள்ளவராக இருக்கிறபடினால தான் இதெல்லாம் சொல்கிறார். இன்னும் பாருங்கள், பெண்கள் இன்றைக்கு கணவரை கவனிப்பாங்க, பிள்ளைகளை கவனிப்பாங்க, குடும்பத்தை எல்லாம் ஓடி ஓடி கவனிப்பாங்க. அவங்க சரீரத்தை கவனிச்சுக்கிட மாட்டாங்க. ஒரு 2 டம்ளர் டீ இருந்தால் போதும், அல்லது காஃபி இருந்தால் போதும், அதை குடிச்சிட்டே காலத்தை ஓட்டிடுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, சரியான நேரத்துக்கு தூங்குறதில்ல. இப்படியெல்லாம் பல விதங்கள் இந்த சரீரத்தை கெடுத்து கொள்றதுனால தான் தேவையில்லாத பலவீனங்கள், வியாதிகள், உடல் உபாதைகள் இப்படி வருகிறது. அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்து தான் இன்றைக்கு இதற்காகவே ஒரு எபிசோடை கொடுத்துருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்ம மீது எவ்வளோ அக்கறையுள்ளவராக இருக்கிறாரு. அப்போ நம்மளும் கொஞ்சம் அர்ப்பணித்து, ஆண்டவர் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், சுறுசுறுப்பாக காலையில் எழும்பி செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சமைச்சு சாப்பிடுவேன், இந்த சரீரத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து செபிக்க போகிறோம். சரியா? முதலாவது நம்ம எதுக்கு செபிக்க போகிறோம்னா, உணவு கட்டுப்பாடோடு நம்ம இருக்கணும். இன்றைக்கு அநேகருக்கு அதுதான் இல்லை. கண்டதை சாப்பிட்றது, ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிட்றது, சரீரத்தை கெடுக்கக்கூடிய துரித வகை உணவுகளை, ஃபாஸ்ட் ஃபுட்டுன்றாங்களே, அதெல்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்றது, அதிக எண்ணெய் நிறைந்த கொழுப்பு சத்துகள் நிறைந்த ஆகாரங்களை சாப்பிட்றது, இதெல்லாம் தவிர்க்கணும். சுவை அப்படிங்கிற பெயரில் ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிடுவதை முதலாவது தவிர்க்கணும். நல்ல ஆரோக்கியம் இந்த உள்ள ஒரு நல்ல உணவு வகையில் நம்ம சாப்பிடணும். இதில் நம்ம கவனம் செலுத்தணும். ஒருவேளை நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவரே, நான் சுறுசுறுப்பாக என்னுடைய சரீரத்தின் மீது அக்கறை உள்ளவளா நான் கவனம் செலுத்தி இந்த உடம்பை நான் கவனிக்கணும்னு சொல்லி இன்றைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்க போகிறோம். தரமற்ற உணவுகள், ஒரு கட்டுப்பாடற்ற உணவுகள் எல்லாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நம்மளை அர்ப்பணித்து இதில் ஒரு மாற்றத்துக்காக நம்மை அர்ப்பணித்து செபிப்போம். சகோதரியோடு சேர்ந்து செபிப்போமா? செபிக்கலாம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறப்பா. இந்த இல்லற நிகழ்ச்சியோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறப்பா. இந்த சரீரம் கர்த்தர் கொடுத்த ஆலயம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆலயத்தை நாங்கள் ஆரோக்கியமாய் கவனித்து கொள்ளணுமே. இந்த நாட்களில் ஆண்டவரே, தேவையில்லாத உணவு வகைகள், சுவை நிறைந்த உணவுகள் என்று சொல்லி, எண்ணெய் பலகாரங்கள் என்று சொல்லி ஆரோக்கியமற்ற உணவுகளை ஆண்டவரே உட்கொண்டு இந்த ஆலயமாகிய சரீரத்தை எத்தனையோ பேர் கெடுத்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இது நிமித்தம் அந்த சரீரம் எவ்வளவாய் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஐயா. தன்னுடைய சரீரத்தை ஆரோக்கியமாய் வைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வு ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சுவை நிறைந்த உணவுகளை, ஆரோக்கியமுள்ள உணவுகளை சமைத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு அக்கறையை ஒவ்வொரு பெண்களுக்கும் என் ஆண்டவர் கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறப்பா. கணவர் பிள்ளைகளை கவனிக்கிறாங்க,
ஆனால் தன்னுடைய சரீரத்தை கவனிக்காதபடிக்கு எத்தனையோ சகோதரிகள் ஆண்டவரை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. காஃபி டீ என்று குடித்து கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறாங்களே. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக உங்கள் முகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து நிற்கிறையா. இன்றைக்கு ஜெபிக்கிற இதே நேரத்தில் தன்னுடைய சரீரத்தின் மீது அக்கறையோடு அவர்கள் செயல்பட ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. தகப்பனே, எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். பெண்கள் மத்தியில் ஆண்டவரே நல்ல ஒரு விழிப்புணர்வை என் ஆண்டவர் கட்டளையிட போகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தாவே, ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாருக்குள்ளே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நாம் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். இந்த சரீரத்தை கெடுக்கக்கூடிய அடுத்த காரியம் வீணான கவலை, வீண் சிந்தனை, வீணான டென்ஷன். எப்போ பார்த்தாலும் ஒன்றா கவலையோடு இருப்பாங்க அல்லது டென்ஷனாக இருப்பாங்க, இல்லை வீணான சிந்தனை. இதுதான் இன்றைக்கு அநேகருடைய சரீரத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது. டென்ஷனானால் பாருங்கள், ஹை பிபி எல்லாம் ஆயிடுது, சரீரம் பாதிக்கப்பட்டுருது. இன்னும் பாருங்கள், வீணான கவலை. வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, கவலை ஒரு மனுஷனுடைய சரீரத்தை ஒடுக்கும் என்று சொல்லி. அப்போ வீண் கவலை, வீணான சிந்தனைகள், வீணான டென்ஷன், எதற்கெடுத்தாலும் டென்ஷன், இது எல்லாமே இந்த சரீரத்தை பாதிக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கு. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. எதை குறித்து சிந்திக்கிறீங்க, எதை குறித்து கவலைப்படுறீங்க, அது ஏன் மேலே வைங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இல்லை, தேவையற்ற சிந்தனை இது காலத்தையும் மன அமைதியும் கூட வீணாக்கிடும். எதிர்காலத்தை குறித்த பயத்தை உண்டாக்கும். கடந்த காலங்களில் நடந்த ஏதாவது ஒரு சம்பவங்களை நினச்சி வீணா மனநல பாதிக்கப்படுறவங்க இருக்கிறாங்க. மென்டலானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. என்ன கவலையாக இருந்தாலும் கர்த்தர் மீது வைத்து பழக வேண்டும். இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? இந்த வீணான கவலை, வீண் சிந்தனை, வீணான டென்ஷன், இல்லை இதெல்லாம் உங்கள் சரீரத்தை பாதித்து கொண்டிருக்குது. இப்படிப்பட்டவங்க சகோதரியோடு கூட சேர்ந்து இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற இயேசப்பா. இந்த நாளில் அநேகர் ஆண்டவரே சரீர அளவில் பாதிக்கப்படுகிறாங்க ஆண்டவரே. வீணான கவலை, வீணான சிந்தனை, தேவையில்லாத கோபங்கள், டென்ஷன்கள் ஆண்டவரே. இந்த நாளில் பெண்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க ஆண்டவரே. இந்த பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பெண்களையும் ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற இயேசப்பா. தேவையற்ற சிந்தனை ஆண்டவரே மன அமைதியை கெடுத்து விடும் ஆண்டவரே. அப்பா, அப்படி ஆண்டவரே தேவையற்ற சிந்தனைகளோடு கூட இருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களை தொடுவீராக. அவங்க சிந்தனைகளை தொடுங்க ஆண்டவரே. அவங்க மன அமைதியை கெடுக்கிற அப்பா எல்லா விதமான ஆண்டவரே விளைவுகளையும் கர்த்தர் அவங்களிடத்திலிருந்து எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேவ சமூகத்தை நாடி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. அப்பா, புதிய ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே கடந்த காலத்தை குறித்த பயங்கள் ஆண்டவரே, அப்பா எதிர்காலத்தை குறித்த பயங்கள் ஆண்டவரே எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவையில்லாத ஆண்டவரே சிந்தனைகள் ஆண்டவரே மன உளைச்சலை ஏற்படுத்தி ஆண்டவரே, அப்பா மன போராட்டத்தை கொண்டு வந்து ஆண்டவரே சரீரத்தை கெடுத்து விடும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அப்படி ஆண்டவரே எங்களோடு இணைந்து இவர்கள் ஜெபிப்பார்கள் என்றால், அவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டு ஜெபிப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களை தொடுவீராக. உள்ளத்திலே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, அவங்க வாழ்க்கையில ஒரு மகா பெரிய ஒரு சமாதானம் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீங்க தொடுவீராக. அந்த குடும்பத்தை தொடும்படிக்கு ஜெபிக்கிறோம். அவங்க கண்ணீரை தொடைங்க ஆண்டவரே. அவங்க வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கர்த்தரிடத்துல வந்த ஒரு பிள்ளைகள் கூட ஆண்டவரே அப்பா வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே அவங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அவங்க உள்ளத்துக்குள் இருக்கிற எல்லா பாரங்களும் கவலைகளும் அப்பா அவங்க சமூகத்துல வைத்து விட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் அப்படி செய்யப்போற கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். வீணான கவலைகள், வீண் டென்ஷன் ஆண்டவரே, வீணான சிந்தனைகளுக்கெல்லாம் அந்த பிள்ளைகளை விலக்கி காத்து கொள்ளுங்க. எந்த ஒரு காரியமானாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி சமாதானத்தோடு வாழக்கூடிய கிருபையை, வியாதி இல்லாமல் வாழக்கூடிய கிருபையை பிள்ளைகளுக்கு நீ தருகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசியாக நாம் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். தவறான பாவ பழக்க வழக்கங்கள் இந்த சரீரத்தை கெடுக்கும். பாருங்க, மொபைல் அதிக நேரம் பார்க்கறதுனால கண்கள் பாதிக்கப்படுகிறது, மனநல பாதிக்கப்படுகிறது. எத்தனை பிள்ளைங்க மனநல பாதிக்கப்பட்டு டிப்ரெஷனில் இருக்கிறாங்க தெரியுமா? இந்த மொபைல்னால. இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து இன்றைக்கு விலகணும். இந்த சரீரத்தை கெடுக்கிற இந்த மொபைலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, போதை வஸ்துகள் பாருங்க, பீடி, சிகரெட்டை
அப்படின்னு இன்றைக்கு ஆண்கள் நிறைய அதை உபயோகிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, மதுபான பழக்கங்கள், போதையை உண்டாக்கக்கூடிய மாத்திரைகள், ஊசிகள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நம்ம சரீரத்துக்கு விலக்கி பாதுகாக்கணும். நம்முடைய சரீரம் கர்த்தர் தந்த ஆலயமாய் இருக்கிறபடினால் இந்த பாவ பழக்கத்திலிருந்து இந்த கர்த்தருடைய சமூகத்தில் செபித்து விடுதலை பெற்று இந்த சரீரத்தை பாதுகாக்கணும். அது மட்டுமல்ல, சரியான நேரத்துக்கு உணவு உட்கொள்வதில்லை, சரியான நேரத்துக்கு படுத்து தூங்குறதில்லை, இப்படியெல்லாம் நிறைய பேர் இந்த சரீரத்தை பாதிக்கிற இப்படிப்பட்ட காரியத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறதுனால இன்றைக்கு அநேகர் பாதிப்புக்குள்ள இருக்கிறாங்க. சகோதரி, உங்களுக்காக செபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட வழக்கங்கள் இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து இன்னி இந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலையோடு, சமாதானத்தோடு, சுகத்தோடு வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியா செபிக்கலாமா? செபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறையா. இந்த நாட்களில் ஆண்டவரே, பாவத்தை ஆண்டவரே செய்கிறது நிமித்தம் ஆண்டவரே, இந்த நாட்களில் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே சரீர உறுப்புகளை ஆண்டவரே தகப்பனே பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க ஆண்டவரே, வியாதிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்கப்பா, பலகீனப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க ஆண்டவரே. சரியான நேரத்தில் ஆண்டவரே ஏசப்பா தூங்காதபடி ஆண்டவரே ஏசப்பா, எத்தனையோ பிள்ளைகள் இந்த நாட்களில் ஆண்டவரே மொபைல் பார்த்தது நிமித்தம் ஆண்டவரே சரியான ஆண்டவரே கண்களில் பார்வை இல்லாமல் இருக்கிறாங்கப்பா, மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்கப்பா. இன்னுமாய் ஆண்டவரே அநேக சிறு பிள்ளைகள் கூட ஆண்டவரே ஏசப்பா அந்த மொபைல் பார்த்தது நிமித்தம் ஆண்டவரே கண்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்கப்பா. பெண்கள் ஆண்டவரே இந்த மொபைல் பார்க்கிறது நிமித்தம் ஆண்டவரே தகப்பனை மனநிலை சரியில்லாத நிலைமையில் இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்டதான பிள்ளைகளுடைய விடுதலைக்காக செபிக்கிற ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டது நிமித்தம் ஆண்டவரே இந்த நாட்களிலே சரீரத்திலே வியாதிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்கப்பா, இருதயம் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்கப்பா, கல்லீரல் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்கப்பா, கணையம் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த பாவம் செய்கிறது நிமித்தம் தன்னுடைய உடல் பாதிக்கப்படுகிறது என்று அறிந்திருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆண்டவரே இந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களே ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. இந்த நாளில் ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறையா. சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறையா, வாலிபர்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், சகோதரர்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாகும்படிக்கு ஜெபிக்கிறையா ஆண்டவரே. இந்த பாவத்து நிமித்தம் அந்த வியாதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் ஆண்டவரே இஸ்தப்பா வியாதிப்பட்ட நிலைமையிலே ஆண்டவரே இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீ தொடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தன்னுடைய சரீரத்தை காத்துக்கொள்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் அந்த பிள்ளைகளை மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் கொடுத்த இந்த ஆலயமாகிய சரீரத்தை ஒவ்வொருவரும் அக்கறையோடு கூட கவனித்து இந்த சரீரத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளும் நல்ல மாற்றங்களை உண்டாக்குகிறதற்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஜெப நேரத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தந்தார். விசுவாசத்தோடு நம் ஜெபித்த ஜெபத்தை தேவன் கேட்டு நம் தேசத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பிரியமானவனே, பிரியமானவளே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆரோக்கியமாக நீ இருக்கணும், நல்ல சுகமாக இருக்கணும். ஆரோக்கியம் அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நோய் நொடி இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய செல்வம். ஏன்னா அந்த வியாதி வேதனை வந்துட்டா மன கஷ்டம், பண கஷ்டம், அப்புறம் எல்லாமே வந்துடும். முதல்ல நம்முடைய சரீரத்தில் வேதனை அந்த நோயினால் உண்டாயிரும். அப்புறம் பணம் செலவு பண்ண மனதில் வேதனை, என்னடா இப்படி ஒரு வியாதி, இன்னும் எவ்வளோ நாள் ஆஸ்பத்திரிக்கு போகிறது, இன்னும் எவ்வளோ நாள் பணம் செலவு பண்ணுறது, மனதில் வேதனை, அப்புறம் குடும்பத்தில் வேதனை வந்துடும், துக்கம். இந்த நோய், இந்த வியாதி பல வேதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துடும். அப்போ நம்முடைய படிக்கிற பிள்ளைகள் வியாதிப்பட்டால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது, பாதிக்கப்படும். வேலை செய்கிறவங்க வியாதிப்பட்டால் வேலையில் கவனம் செலுத்த முடியாது, பாதிப்பு வரும். பிஸ்னஸ் செய்கிறவங்க வியாதிப்பட்டால் பிஸ்னஸை கவனிக்க முடியாது.
ஊழியம் செய்கிறவங்க வியாதிப்பட்டால் ஊழியத்தை கவனிக்க முடியாது, பாதிப்பு உண்டாகும். அப்போ இந்த வியாதி நமக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது. அதனால் மனதில் ஒரு வேதனை வந்துடும். அதுவும் சில வியாதி டாக்டர்கிட்ட போனால் இது சுகமே ஆக்க முடியாது, இந்த வியாதி வந்துட்டால் சாகும் வரைக்கும் நீங்கள் மாத்திரை போடணும், சாகும் வரைக்கும் இந்த மருந்தை சாப்பிட்டு தான் ஆகணும், சுகமே ஆகாது அப்படின்னு சில வியாதி குறித்து டாக்டர் சொல்லிடுவாங்க. அவ்வளோதான், மனசே உடைஞ்சு போயிடும். கொஞ்ச நாள் வேதனை, கண்ணீர், அப்புறம் மாத்திரை சாப்பிட்டு பழகி ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா, 2000 ரூபா, 5000 ரூபா மாத்திரை, இதிலே வாழ்க்கை கழிந்து கொண்டு இருக்கும். கேட்டால் இது சுகமாகாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, வேறு வழி இல்லை, அதனால் மாதம் 2000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். இப்படியே சோர்ந்து போன நிலைமையில் சொல்கிறவங்க நிறைய பேர். இந்த மாதிரி ஏதோ ஒரு வியாதியினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு மனதில் ஒரு பாதிப்பு, சிலருக்கு அந்த வியாதியின் வேதனையினால் தூங்க முடியாது, அதனால் மனதளவில் பாதிப்பு வந்துடும், மன அழுத்தம் வந்துடும். இதை விட நம்ம செத்து போயிடலாமே, எதுக்கு இப்படி கஷ்டப்படணும், இதை விட நம்ம செத்து போயிடலாமேன்னு ஒரு எண்ணம் கூட உண்டாகிரும், ஒரு விரக்தி உண்டாகிவிடும். இதெல்லாம் வியாதியினாலே உண்டாகிற பாதிப்புகள். சரீரத்தில் வலி, மனதில் பாதிப்பு, அப்புறம் மனதளவில் அழுத்தம், பல நெருக்கங்கள் வந்துவிடும். இதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குறதுனால தான் நோயில்லாத வாழ்வு ஒரு குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இங்கே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ சுகமாக இருக்கணும், அதான் எனக்கு விருப்பம். என் மகளே, நீ வியாதியெல்லாம் இல்லாமல் சுகமாக ஆரோக்கியமாக இருக்கணும். என் மகனே, நீ ஆரோக்கியமாக இருக்கணும், அதுதான் என் விருப்பம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறதுனால கட்டாயம் நமக்கு சுகம் தந்து விடுவார், நமக்கு ஆரோக்கியம் தந்து விடுவார். வியாதியை மாற்றி ஒரு பூரண சுகத்தை ஆண்டவர் தந்து விடுவார். இன்றைக்கு அந்த வேதனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்க போகிறார். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் சகோதரி ஜாய்ஸ் லாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க இருக்காங்க. கவனமா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. நிச்சயமாக தேவன் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த இனிய எல்லாரும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு பேசி உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் நல்ல ஒரு நாடகத்தை நீங்கள் பார்த்தீங்க. நம்ம நம்ம சரீரத்தை கவனிக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் எப்படின்னு சொல்லி நல்ல ஒரு நாடகத்தை நம்ம பார்த்தோம். ஆனால் நம்ம நாடகத்தை மட்டும் பார்த்தா போதாது, நம்ம வாழ்க்கையில் நாம் அதை கடைபிடிக்கணும். அப்போ இந்த நாளிலேயும் சரீரத்துக்கு அக்கறை கொடுங்க இந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 3:17 சொல்லுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொருடைய சரீரமும் தேவனுடைய ஆலயம். நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும். தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அது பரிசுத்தமாக இருக்காது. அதே போல் நம்முடைய சரீரத்தை நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும், சரீரத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். நம்ம சரீரத்தை குறித்து அக்கறை செலுத்தணும். நம்ம சரீரத்தை குறித்து ஏனாதானே இருக்கக்கூடாது. நம்முடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் மிக முக்கியமானது. அப்போ ஒவ்வொரு உறுப்பையும் குறித்து நம்ம கவனமாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய சரீரத்தை குறித்து நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நாம் காரியங்களை செய்ய முடியும், நம்முடைய குடும்ப காரியங்களை செய்ய முடியும். இல்லை எனக்கு கால் வலிக்குது, என் முட்டு வலிக்குது, எனக்கு நடக்க முடியலை, எனக்கு வேலை செய்ய முடியலன்னு சொல்லி நம்ம சாக்கு போக்கு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கால் வலிக்குன்னா ஏன் கால் வலிக்குன்னு சொல்லி கால் வலியை கவனிக்கணும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும்னு சொல்லி.
நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும். நம்முடைய சரீரத்தில் வியாதிகள் காணப்படக்கூடாது. பாவ வியாதிகள் நம்ம சரீரத்தை தொடக்கூடாது. பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். இப்போ நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் நான் நம்முடைய சாப்பாட்டில் ரொம்ப கவனம் செலுத்தணும். இப்போலாம் பார்த்திங்கன்னா 50 வயதில் 55 வயசில் 60 வயசில் மரித்து போயிடுறாங்க. அந்த காலத்துலலாம் கஞ்சி குடித்து கூழ் குடித்து கம்பு சோறு சாப்பிட்டு இப்படி தான் இருந்திருக்காங்க. அப்போ அவங்க உடம்புலாம் நல்லா ஆரோக்கியமாக இருந்து நீடி ஆயுளோடு இருந்தாங்களே. நிறைய பேர் நம்ம யோசித்து பார்த்தோன்னு சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் எல்லோரும் நல்லா ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. அவங்க நல்ல உடம்பை கவனிச்சிருக்காங்க. சாப்பாட்டில் கவனம் செலுத்தியிருக்காங்க. எனக்கு அருமையானவர்களே, நான் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கி எழும்பக்கூடாது. சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் தூக்கம் ஒரு மனிதருக்கு நல்லா தூங்கணும். நல்லா தூங்கினா ராத்திரியில் நல்லா தூங்கி எழும்புனா சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம தூங்கலை, நல்ல சாப்பாடு நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு படுத்தோன்னா தூக்கம் வராது. நைட்டில் நான் ஒரு அளவாக சாப்பிடணும். நிறைய பேர் வெளியில் போய் சாப்பிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்குறேன். வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. ராத்திரி வேளையில் 11 மணிக்கு 12 மணிக்கே சாப்பிடுவாங்க. சும்மா அவங்க பாட்டுக்கு எல்லாம் வயிறு என்ன குப்பை தொட்டியா, நம்ம வயிறு குப்பை தொட்டியா, வயிற்றுக்குள்ள அப்படியே போவோம். சாப்பாடுலாம் போவோம். சிக்கனு பொரிச்சது, வறுவல், அது நண்டு, காடை அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுக்குள்ளே போவோம். நான் அப்படி சாப்பிடக்கூடாது. எண்ணெயில் பொரித்த ஒரு வயசுக்கு பிறகு சாப்பாட்டில் கட்டுப்பாடு வைக்கணும். பொரித்த சாப்பாடெல்லாம் நைட்டில் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா நெஞ்சுக்குள்ளே நிற்கும். அப்புறம் காலையில் எனக்கு நெஞ்சு கறிக்கு, எனக்கு நெஞ்சுக்குள்ளே ஒரு மாதிரி வருதுன்னு சொல்லுவோம். சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும். வெளியில் போய் தயவுசெய்து சாப்பிடாதங்க, வெளியில் சாப்பிடாதங்க. உங்கள் வீட்டில் ஒரு ரசத்தை வச்சு சாப்பிடுங்க, ருசியாக இருக்கும். நைட்டில் ஒரு ரசத்தை வச்சு சாப்பிடுங்க. அது மாதிரி பொரோட்டா வாங்கி சிலவங்க 10 பரோட்டா சாப்பிட்றாங்க. எப்படி சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியல. 10 பரோட்டா சாப்பிட்றாங்க. அது பாட்டு போதும் இல்லை. பரோட்டா நல்லா உட்காந்து மட்டன் குழம்பை ஊற்றி, சிக்கன் குழம்பை ஊற்றி, எனக்கு வெஜிடேரியன் வேண்டாம், எனக்கு நான்வெஜ் வேணும்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அதெல்லாம் வயிற்றுக்குள்ள அப்படியே உருண்டுட்டு கிடக்கும், செமிக்காது. உங்களுக்கு ஜீரணமாகிற சாப்பாடு சாப்பிடணும். நம்மளோட ஆயுஷ் நாட்கள் பெருகணும், நம்ம ஆயுஷோடு இருக்கணும். ஏன் காலத்துக்கு முன்னால் சாகணும்? ஏன் சின்ன வயசுலேயே சாகணும்? நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம்ல. கண்ணில் பிரச்சனைனா டாக்டர்கிட்ட பார்க்கணும். சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது, டாக்டர்கிட்ட பார்க்கணும். ஜபமும் பண்ணணும், டாக்டர்கிட்ட பார்க்கணும். டாக்டர் நமக்காக தான் இருக்காங்க. காதில் பிரச்சனைக்கா டாக்டர்கிட்ட பார்க்கணும், போய் பார்க்கணும். நம்ம உடம்பை கவனிக்கணும், நம்ம உடம்பை குறித்து அக்கறை செலுத்தணும். என்ன சும்மா அது இருந்துட்டு போட்டு, வியாதி இருந்துட்டு போட்டு, இனிமேல் நம்ம இருந்து என்ன செய்ய போகிறோம்? அப்படிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது. காலத்துக்கு முன்னே நீங்கள் சாகக்கூடாது. உடம்பை கவனிக்கணும், சரீரத்தை கவனிக்க. வயிற்றில் வலியா ஏன் வயிற்று வலிக்கு அப்படின்னு சொல்லி கவனிக்கணும். வயிற்று வலி கவனிக்கணும். நிறைய பேர் வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு காலையில் போகிறாங்க. அப்படியே போகும்போது டீ கடை இருந்துச்சுன்னா அந்த டீ கடை முன்னால் உட்காந்துடுறது. உடனே ஒரு டீயை குடிங்க, டீயை தாங்க, வடை இருக்கா, வடை 2 வடையை சாப்பிட்டுக்கணும். இது வாக்கிங் கிடையாது. நீங்கள் சாப்பிடக்கூடாது. வாக்கிங் போனால் சும்மா அப்படியே நடந்து போகணும். இயேசுவே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே நடக்கலாம்ல. உங்கள் சரீரம் பாதிக்கப்படாது இல்லை, சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும்ல, கால் வலி வராதுல்ல. வீட்டில் வேலை செய்யணும். வேலை செய்யாத சோம்பேறி பெண்களாக நம்ம இருக்கக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, இப்போ நான் உங்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் டெய்லி நாங்கள் சமையல் பண்ணுவோம். சகோதரர்களுக்கு வீட்டில் குழம்பு வச்சு கொடுப்பேன், கூட்டு வச்சு கொடுப்பேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் சமையல் பண்ணணும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா வீட்டு சமையல் சாப்பிடணும். நம்ம எல்லாம் பார்த்து செய்வோம். எண்ணெல்லாம் நிறைய ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து செய்வோம். தயவுசெய்து மட்டன் குழம்பெல்லாம் அதிகமாக சாப்பிடாதங்க. எண்ணெயை நிறையா ஊற்றின கடைகளில் போய் அதை வாங்கி சாப்பிடாதங்க. சாப்பாட்டை குறித்து கவனமாக இருக்கணும். நல்லா தூங்கி முழிக்கணும். இப்போ டாக்டர்ஸ்கிட்ட செக்கப் போனால் டாக்டர் சொல்கிறாங்க, அந்த சீனி அவரைக்காய், அதாவது கொத்தவரைக்கான்னு சொல்கிறாங்க, சீனி அவரைக்காய், அது நல்லா சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. சீனி அவரைக்காய், வெண்டைக்காய் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அவரைக்காய் ரொம்ப நல்லது. மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுங்க. நைட்டில் வீட்டில் கூட்டு இருந்துச்சுன்னா அந்த கூட்டை மட்டும் சாப்பிடுங்க. அந்த காய்கறி கூட்டு
அது உடம்புக்கு ஆரோக்கியம்னு சொல்கிறாங்க. கிழங்கு வகைகளை கூடுமான மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. காய்கறிகளை சாப்பிடுங்க. சவு எப்படி காய்கறிகள்லாம் முருங்கைக்காய் இதெல்லாம் நல்லது. முருங்கை இலை, கீரை வகைகள் இதெல்லாம் சாப்பிடுங்க. அப்படியே மட்டனா தொடாதங்க. இப்போ எப்போவாவது ஒரு வாட்டி லேசாக குழம்பு வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்கனும் கூட நம்ம வீட்டில் கோழி இருந்தால் கோழி அறுத்து கறி வச்சா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கடையில் வாங்குகிற கோழி நம்ம உடலுக்கு பாதிப்பு தான், பிள்ளைகளுக்கு பாதிப்பு தான். இப்போ நம்ம சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும். நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிட்டா நல்லது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா, நம்ம நீடிய ஆயுளோடு கூட இருக்கணும்னு சொன்னால் நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கணும். அதே நேரத்தில் நம்முடைய உடம்பை கவனிக்கணும். சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும். பெருந்தினிக்காரங்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வயிறு குப்பைன்னு சொல்லி இருக்கக்கூடாது. நமக்கு தேவையானதை சாப்பிடணும், தேவையில்லாத ஒதுக்கிடணும். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா நம்ம சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களே தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை நம்ம கெடுக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயத்தை கரைப்படுத்தக்கூடாது. பாவமான காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அதாவது போதை வசு, கஞ்சா, சிகரெட்டு, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வெத்திலை இதெல்லாம் நம்ம போடக்கூடாது. இப்படிப்பட்ட பாவமான காரியத்தெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம வேத வாசித்து ஜெபம் பண்ணி அவருடைய பிள்ளையாக இருந்து அவருக்குள்ளே நம்ம வாழ்க்கையை கட்டுவோமானால் நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும், நம்முடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் செபிப்போமா? இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறதுக்கா சோதரம். நாடகத்தின் மூலமாக நீ பேசுகிறீர், இப்படி வார்த்தைகள் மூலமாக நீ பேசுகிறீர். ஆண்டவரே, எங்கள் சரீரமானது உம்முடைய ஆலயமாக இருக்குது, தேவனுடைய ஆலயமாக இருக்குது. ஆண்டவரே, நாங்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கக்கூடாது, எங்கள் சரீரத்தை ஆண்டவரை கெடுக்கக்கூடாது. ஆண்டவரே, எங்களுக்கு சரீரத்தில் ஆண்டவரே இது சாப்பிட்டா பாவம்னு சொல்லி தெரிஞ்சும் நாங்கள் துணிகரமாக சாப்பிடக்கூடாது. ஆண்டவரே, வியாதிகள் எங்கள் சரீரங்களில் வரக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் சரீரமாக கூடு ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் நாங்கள் உமக்காக காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்களா இருக்கலாம், ஆண்டவரே தொழில் செய்கிறவங்களா இருக்கலாம், வியாபாரம் செய்கிறவங்களா இருக்கலாம். யாராக இருந்தாலும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சாப்பாட்டில் கட்டுப்பாடோடு இருந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே, என் சரீரம் பலனப்பட்டு இருக்குதுன்னு சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய சரீரங்களை தொடும். பலவீனத்தின் ஆவிகள் அடிக்கப்படட்டும். ஆண்டவரே, சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்து ஆண்டவரே, சரீரத்தில் வியாதியை கொண்டு பலனப்படுத்துகிற ஆவிகள், நெஞ்சு கருப்பு வியாதிகள், ஆண்டவரே, ஆண்டவரே ஜீரண உறுப்புகள், ஆண்டவரே ஜீரணிக்க முடியாதபடிக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நீ தொடும். ஜீரண உறுப்புகளை நீ தொடும். ஆண்டவரே, சாப்பிட சாப்பாடுகள் பிள்ளைகளுக்கு ஜீரணிக்கட்டும். ஆண்டவரே, சரீரத்துக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாகட்டும். பிள்ளைகள் வாழ்ந்து ஆண்டவரே உமக்கென்று சொல்லி சாட்சியா நிற்கட்டும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்யறக்கா சோதரம். ஆண்டவரே, எங்களுடைய சகோதரிமார்களை தொடும். எங்களுடைய சகோதரிமார்களுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாகட்டும். நெஞ்சிலே காணப்பட நெஞ்சு காந்தல் வியாதிகள் இயேசு நாமத்தினால மாறட்டும். ஆண்டவரே, கைகளில் கால்களில் முட்டு பகுதியிலே காணப்படுற வலிகள் இயேசு நாமத்தினால மறைந்து போவதாக. பொல்லாத பிசாசு சரீரங்களுக்கு குறமாக எழுப்பி நிற்காதபடிக்கு உடைய வல்லமை உடைய கிரிகள் அழிக்கப்படட்டும். பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கட்டும். ஆண்டவரே, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடினால் நீர் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாம் வாங்க நேரலை நிகழ்ச்சியை குடும்பத்துடன் காண தவறாதிருங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org.
our website www.jesusredeems.com. God bless you.